நீங்கள் மாதம் மாதம் வாங்குகிற வருமானத்திலேருந்து ஒரு குறிப்பிட்ட சதவிகிதத்தை ஸ்ப்ளிட் பண்ணி போடணும். 50-30-20 ரூல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த 50-30-20 ரூல் என்னன்னா, இப்போ 100 ரூபா சம்பளம் வாங்குறீங்கன்னா அதில் 50 ரூபாங்கிறது உங்களுடைய நீட், அத்தியாவசிய தேவைகள், வீட்டு செலவு, வாடகை, இன்கேஸ் வீடு வாங்கியிருந்தீங்கன்னா லோனில் அதுக்கான இஎம்ஐ, இதெல்லாம் அந்த ஃபஸ்ட்டு 50 ரூபாயில் வரும். அடுத்த 30 ரூபா உங்களுக்கு சேமிக்கணும். அதை சேமித்து எந்த இடத்துல சரியாக முதலீடு பண்ணணுமோ அந்த இடத்துல சரியாக முதலீடு பண்ணணும். அப்படி பண்ணிட்டு பாக்கி இருக்கிற 20 ரூபா வந்து வான்ஸ், உங்களுடைய ஆசைகள். ஏதாவது ஒரு டெஸ்டினேஷனுக்கு ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஏதாவது வண்டி வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஏதாவது கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, இந்த மாதிரியான விஷயங்களுக்காக தான் அந்த பாக்கி இருக்கிற 20%. இதுதான் 50-30-20 ரூல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரூல் படி நம்ம வாழணும்னு நினைச்சா மட்டும் போதாது. பணத்தை நீங்கள் சேர்க்கறதுக்கும் அந்த பணம் வந்து பல மடங்காக பெருகி வளர்கிறதுக்கும் உங்களுக்கு தேவை டிசிப்ளின் அண்ட் கன்சிஸ்டன்சி.